Hello students, I think we have completed exercise 2.6. Now we have to move exercise 2.7. In exercise 2.7 we deals with polar form of a complex number. Okay, what is mean by polar form of a complex number? The polar form of a complex number is the complex number in the form of r cos theta plus I sin theta, where r is the modulus of a complex number. We know what is mean by modulus of complex number. Theta is the principal argument of complex number. What is mean by principal argument? That principal argument must be lies with minus pi to plus pi. அதாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ங்கிறது என்னதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பைக்குள்ளே இருந்து ப்ளஸ் பைக்குள்ளே அந்த வேல்யூ வந்து லை ஆகும். ஓகேவா? ஆறுங்கிறது மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரி, நவ் வி ஹவ் டு மூவ் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். வாட் இஸ் மீன் பை பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? வி ஆல்ரெடி நோ தட் வாட் இஸ் மீன் பை பிரின்சிபல் ஆர்குமெண்ட். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுங்கிறது தீட்டாங்கிற வேல்யூவை மீன் பண்ணும். அந்த தீட்டாங்கிற வேல்யூ வந்து மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பைக்குள்ளே மூவ் ஆகும். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், வாட் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், வாட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட், வாட் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட், வாட் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட்லாம் தெரியும். இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸும் பாசிட்டிவ். நம்ம எக்ஸ் ஆக்சிஸை ரியல் பார்ட்டுன்னு சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸை இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஸோ ப்ளஸ் ரியல் பார்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும், இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஹியர் ரியல் பார்ட் மைனஸ் இமேஜினரி பார்ட் ப்ளஸ், ஹியர் ரியல் பார்ட் மைனஸ் இமேஜினரி பார்ட்டு மைனஸ், ஹியர் ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் மைனஸ். ஸோ இதை மாதிரி தான் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை பற்றி பேசும்போது தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபாவாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில், தீட்டாவோட வேல்யூ பை மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும், ஹியர் தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா மைனஸ் பையாக இருக்கும், இங்கே தீட்டாவோட வேல்யூ மைனஸ் ஆல்ஃபா இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து படிக்கும்போது 2.7 படிக்கும்போது இந்த ஜென்ரல் ப்ரிலிமினரிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம உள்ளே போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா வருது. இந்த ஆல்ஃபா எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னா tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸ். சரியா? ஸோ சம் நோட்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் வந்து ஆர் இசட் ப்ளஸ் 2n பைன்னு சொல்லலாம், வேர் n பிலாங்ஸ் டு இசட். அதே மாதிரி ஆர்ங்கிறது எதை ஒரு லாக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். நம்ம லாக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருப்போம். அதாவது Z1 Z2 அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ப்ளஸ்ஸு, டிவிஷனில் இருந்தால் மைனஸ். அதே மாதிரி இங்கே ஆர்க் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான் இருக்கும். அல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ் 2k பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2k ப்ளஸ் தீட்டா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம், வேர் k பிலாங்ஸ் டு Z. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.22 பார்க்கலாம். Find the modulus and principal argument of the following complex number. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. மாடுலஸ் அப்படின்னா இப்போ √3 + i அப்படி இருக்குங்களேன். மாடுலஸ் ஆஃப் √3 + i அப்படின்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர் √3 ஸ்கொயர், தட் இஸ் 3. இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர், ஸோ 3 + 1 4, √4 is 2. ஸோ மாடுலஸ்ங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா பார்த்தாச்சு. ஆல்ஃபா, இப்போ ஆல்ஃபாவை பற்றி நம்ம பார்க்க போதும். அந்த ஆல்ஃபாங்கிறது என்னது அப்படின்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட். தட் இஸ் ஆல்ஃபாங்கிறது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கிடையாது. பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுங்கிறது தீட்டா. இந்த தீட்டாவை நம்ம வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆல்ஃபாங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸ். அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸ். ஒய்ங்கிறது எது? இப்போ இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா ஹியர் எக்ஸோட வேல்யூ √3, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ y பை எக்ஸ்ன்னு சொல்லும்போது 1 பை √3. ஸோ tan இன்வர்ஸ் 1 பை √3. tan இன்வர்ஸ் 1 பை √3யோட வேல்யூ என்னது? 5/6. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும்.
quadrant means what? Real part imaginary part பார்க்கணும். real part plus imaginary part plus அப்போ plus எங்கே இருக்கும்? first quadrantல தீட்டாவோட வேல்யூ நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ π/6. ஸோ ஹியர் ஆல்சோ ஆர்கியூமெண்ட் வந்து என்னது? π/6. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அப்படின்னா இந்த தீட்டா வந்து -πலேருந்து +πக்குள்ள லை ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக லை ஆகும். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஹியர் ஆல்சோ நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். -√3 + i மாடுலஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும், ஆல்ஃபா நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இந்த இடத்துல சின்ஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் -√3 + i லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்னா என்ன தெரியும்? செகண்ட் குவாட்ரண்ட்னா தீட்டாவோட வேல்யூ π - ஆல்ஃபா. π - ஆல்ஃபானா ஹியர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ரெடி தெரியும் tan 1 y/x. ஸோ நம்ம என்னது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது தான் tan 1 1/√3 ஈக்குவல் டு வாட்? π/6 இல்லையா? ஸோ π/6. ஸோ தீட்டா ஈக்குவல் டு π - π/6. π - π/6னா எல்சிஎம் எடுக்கும் பொழுது 6π - π/6 5/6. ஸோ இந்த திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா போலார் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.23 represent the complex number -1 - i and 1 + i√3 in polar form. போலார் ஃபார்ம்னா நம்ம தெரியும், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம போலார் ஃபார்மில் எழுதுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு என்ன எழுதணும்? r cos theta plus i sin theta, where r is the modulus of complex number, theta is the principal argument அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை மீன் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சின்ஸ் -1 - i லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்? தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா - π, வேர் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan 1 ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan 1 -1/-1. ஸோ மாடுலஸில் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ளஸ் ஆகிரும். அப்போ tan 1 1ங்கிறது π/4 நம்மளுக்கு தெரியும். ஸோ π/4 - π, தட் இஸ் -3/4. நவ் r cos theta plus i sin theta அந்த போலார் ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது -1 - i ஈக்குவல் டு √2 இன்ட்டு காஸ் தீட்டாவுக்கு பதிலாக -3/4 போட்டுடலாம். i sin -3/4 வந்துடும். ஸோ காஸ் மைனஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டாங்கிறதுனால இந்த மாதிரி வந்துடும். ஸோ போலார் ஃபார்ம்ங்கிறது நம்மளுக்கு அந்த ஆன்சர் தான். அல்டர்னேட் ஃபார்ம் ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ ஆர் திஸ் வேல்யூ 3/4 + 2k/, இங்கேயும் 3/4 + 2k/, 2k/, ஆட் பண்ணாலும் அந்த வேல்யூஸ் வந்து என்ன செய்யாது? மாறாது அப்படிங்கிறது அல்டர்னேட் ஃபார்மில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ k belongs to z. ஸோ இந்த ரெண்டு ஆன்சருமே ஈக்குவல் தான். இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதுனா கூட மார்க் கொடுத்துருவாங்க. ரெண்டு ஆன்சருமே எழுதிக்கோங்க, ரைட்டா? ஓகே, எக்ஸாம்பிள் 2.24 ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆர்கிசட்டோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு படிச்சு நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா என்னது நம்மளுக்கு தெரியும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, தீட்டாவை தான் மீன் பண்ணுது. அந்த தீட்டாங்கிறது வர்ற ஆன்சர் வந்து -πலேருந்து +πக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி -πலேருந்து +πக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்கிசட் கண்டுபிடிக்கிறோம். ஆர்கிசட்டுங்கிறது -2/1 + i√3 நம்மளுக்கு தெரியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ argz1 z2னா எப்படி எழுதலாம்? argz1 argz2ன்னு எழுதலாம். ஸோ அந்த இதுபடி தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுதியிருக்கோம். இப்போ arg -2க்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், arg 1 + i√3க்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டுங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. சேம் திங் தான், ஆர்குமெண்ட்னாலும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அதுலலாம் ஒன்று தான். அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு எங்கே லை ஆகுது அது மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு திங்ஸ் 2.23 நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டுபிடிச்சிருப்போம். தீட்டா 1ஓட வேல்யூ வந்து பையனு கிடச்சிருக்கு. இங்கே θ2, இதை θ2ன்னு எடுத்திருக்கேன். θ2 வந்து π/3. நம்மளுக்கு வந்து arg இசட்டுங்கிறது என்னது? arg -2 arg 1 + i√3. ஸோ arg -2க்கு பதிலாக பையனு போட்டுடலாம், arg 1 + i√3க்கு பதிலாக π/3 போட்டுடலாம். ஸோ ஆன்சர் என்னது? π - π/3. ஸோ 3π - π/3. ஸோ 3π - πனா 2π/3. இந்த 2π/3 வந்து இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கா அப்படின்னா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் 2π/3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு
next sum 2.25 2.25ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the product 3/2 cos pi by 3 plus I sin pi by 3 plus into 6 cos 5 by 6 plus I sin 5 by 6 in rectangular form. rectangular formனா என்னது அப்படின்னா நம்ம நார்மல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும் a plus ib அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. போலார் ஃபார்ம்ங்கிறது வேறு, ரெக்டாங்கிள் ஃபார்ம்ங்கிறது வேறு. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா a plus ib அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்டுங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஞாபகப்படுத்தணும். காஸ் தீட்டா 1 ப்ளஸ் இப்போது ஹியர் இதை வந்து நம்ம தீட்டா 1 தீட்டா 2ன்னு எடுக்கிறோன்னு வைங்களேன். இதை தீட்டா 2 தீட்டா 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஹியர் ஆல்சோ தீட்டா 1 ஹியர் ஆல்சோ தீட்டா 1 ஏன்னா சேமாக தானே இருக்குது. இங்கேயும் தீட்டா 2 இங்கேயும் தீட்டா 2ன்னு இருக்கும் வைங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தீட்டா 1 இது ப்ராடக்டில் இருக்கும்போது இந்த ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்குமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி 3/2 இதுவும் ப்ராடக்டில் தான் இருக்குது, இதுவும் ப்ராடக்டில் தான் இருக்குது. ஸோ 3/2 இன்ட்டு 6ன்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் 5/3 ப்ளஸ் 5/6 5/6 ப்ராடக்டில் இருக்கும்போது ப்ளஸ்ஸு, இது டிவைடில் இருக்கும்போது மைனஸ் வரும். நம்மளுக்கு ப்ராடக்டில் இருக்கிறதுனால இது ப்ளஸ் இது. ஸோ இந்த 5/3 ப்ளஸ் இந்த 5/6 அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து கொண்டு வரும்போது 7/6ன்னு கிடச்சிரும். இங்கேயும் 7/6ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த 7/6 வந்து நம்ம என்ன எழுதிடுறோம் பை ப்ளஸ் 5/6ன்னு எழுதுகிறோம். இந்த 7/6ஐயும் பை ப்ளஸ் 5/6ன்னு எழுதுகிறோம். பை ப்ளஸ் தீட்டா இப்போ இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம். பை ப்ளஸ் தீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்டில் வரும் அப்படின்னா எந்த குவாட்ரண்டில் வரும் பை ப்ளஸ் தீட்டா இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும் 0 ஹியர் 90 ஹியர் 180 ஹியர் 270 ஹியர் 360 டிகிரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹியர் 90க்கு கம்மியாக இருக்குது. ஸோ 90 மைனஸ் தீட்டா 180 90 கம்மியாக இருக்குது, 180க்கு கம்மியாக இருக்குது. ஸோ 180 சாரி ஹியர் 180க்கு கம்மியாக இருக்குது. ஸோ 180 மைனஸ் தீட்டா 90க்கு அதிகமாக இருக்குது. அப்போ 90 ப்ளஸ் தீட்டா. இங்கே 180க்கு அதிகமாக இருக்குது. அப்போ 180 ப்ளஸ் தீட்டா. 270க்கு கம்மியாக இருக்குது. அப்போ 270 மைனஸ் தீட்டா. ஹியர் 360க்கு கம்மியாக இருக்குது. அப்போ 360 மைனஸ் தீட்டா. 270க்கு அதிகமாக இருக்குது. அப்போ 270 ப்ளஸ் தீட்டா. இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ தேர்ட் குவாட்ரண்டில் வருது நம்மளுக்கு பார்க்கும்போது. இதுவும் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்டில் இருக்கும்போது ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ டேனும் காட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாம் நெகட்டிவ். ஹியர் காஸ் வந்திருக்கிறதுனால நெகட்டிவ். ரைட்டா? இங்கே சைன் வந்திருக்கிறதுனால என்ன வந்துடுது நெகட்டிவ் வந்துடுது. ஸோ காஸ் 5/6 சைன் 5/6. காஸ் 5/6ஓட வேல்யூ √3/2, சைன் 5/6ஓட வேல்யூ 1/2. ஸோ 9 இன்ட்டு மைனஸ் √3/2 மைனஸ் I/2ன்னு வருது. ஸோ 9 கொண்டு இன்சைடில் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடுது. ஸோ A + IB ஃபார்மெட்டில் வந்துடுது. ஸோ தி ரெக்வயர்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம் இஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 2.25 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.27. this one of the important question. Okay, 2.27. if z equal to x plus iy and arg z minus 1 by z plus 1 equal to y by 2, show that x square plus y square equal to 1. அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இசோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் ப்ராக்கெட்டில் உள்ளதை. ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதெல்லாம் சிம்பிளி நம்மளுக்கு தெரியும். ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிகேட் எடுத்திருப்போம். அப்புறம் காஞ்சிகேட் எடுத்தும்போது மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று மைண்டில் வச்சுக்கிறோன்னு சொன்னேன். ரியல் பார்ட் கூட ரியல் பார்ட் எப்போ வந்து we get the real part means real part into real part, imaginary part into imaginary part. அப்போ ரியல் பார்ட் கூட ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டு கூட இமேஜினரி பார்ட்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரியல் பார்ட்டு கூட இமேஜினரி பார்ட், இமேஜினரி பார்ட் கூட ரியல் பார்ட் அப்படி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இதை சரியா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சின்ஸ் ஆர் z minus 1 by z plus 2ஓட வேல்யூ z plus 1ஓட வேல்யூ பை பை 2. ஸோ இங்கே அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்க்கு z minus 1 by z plus 1க்கு பதிலாக நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதை எழுதியிருக்கேன் பை பை 2. ஸோ இதோட ஆர்குமெண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, tan inverse y by x. ஹியர் y வந்து 2y by this one, x வந்து x square plus y square minus 1 by this one. ரைட்டா? ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கோம். y இதோட வேல்யூ ஃபுல்லாக y, இதோட வேல்யூ ஃபுல்லாக எக்ஸ்.
அப்போ tan inverse y by x இது equal to என்னது y by 2. So this one and this one cancel. Next step, cancel ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2y by x square plus y square minus 1 equal to tan y by 2. tan y by 2ங்கிறது infinity நம்மளுக்கு தெரியும். infinityங்கிறது any number by 0. சரியா? So taking reciprocal means இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். So x square plus y square minus 1 by 2y equal to 0. இந்த 2y will go that side means here also getting 0. So x square plus y square minus 1 equal to 0. So hence x square plus y square equal to 1. Hence proved. Okay. Students, we have completed examples of fully. இந்த எக்ஸாம்பிளை வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.